காயதி வனமாலி. வணக்கம் and welcome to Kural Mudhal Mamathi style. வள்ளுவரும் அவர் உலக எதிரொலியும் தான் அந்த நிகழ்ச்சியின் அடிப்படை. The basis of this program is வள்ளுவர் and his global echoes. இன்றும் அமைச்சு எனும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறளை பார்க்க இருக்கோம். அமைச்சர்களும் தலைவர்களும் ஆலோசனை கொடுக்கணும், அது அவங்களுடைய கடமை. ஆனா இந்த ஆலோசனை எது போன்றதா இருக்கணும் என்பதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இன்றைய குறள்ல பார்க்க இருக்கோம். Today too we are going to see another Kural from the chapter on ministership. Now ministers and leaders are bound to give counsel. They're bound to give advice. But what kind of advice should this be? Well, VaLLuvar has very clearly stated what kind of counsel ministers and leaders should give, and that's what we're going to see in today's Kural. Which Kural is this? இது எந்த குறள்? aRikonDRu yeninum uRudhi uzhaiirundhaan kooRal kadan. இதன் விளக்கம் என்ன என பார்ப்பதற்கு முன் ஒரு பொருளை நாம முழுமையா புரிந்து கொள்ளணும். அது என்ன? வள்ளுவர் இந்த குறளை எழுதும் காலத்துல அமைச்சர்கள் தன்னுடைய அரசர்களுக்கு எது போன்ற ஆலோசனை கொடுக்கணும் என எழுதியிருந்தாரு. ஆனா குறள் என்பது ஒவ்வொரு காலத்துக்கும் பொருந்தும் என நமக்கு தெரியும். அதனால இன்று அமைச்சர்களும் தலைவர்களும் யாருக்கு ஆலோசனை கொடுக்கணும் என யோசிச்சு பாருங்க. அரசு என வள்ளுவர் அன்று சொன்னது இன்றைய காலகட்டத்துக்கு அதனால ஏற்ப எப்படி மறைவிருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் நம்ம சார்பா நமக்காக ஆட்சி நடத்திட்டு வராங்க. அதனால அமைச்சர்களும் தலைவர்களும் யார் யாருக்கு ஆலோசனை கொடுக்கணும் என்றால், மக்களாகிய நமக்கு, அவரவர் கட்சி தலைவர்களுக்கு, அதே நேரத்துல நாட்டை ஆண்டு வரும் தலைவர்களுக்கு. இது எது போன்ற ஆலோசனையா இருக்கணும் என வள்ளுவர் சொல்லியிருக்காரு. விளக்கத்தை பார்க்கலாம். நல்ல ஆலோசனையை கேட்டும் அதன்படி நடக்காம ஒரு அரசு இருந்தாலும் உண்மையை மட்டுமே ஆலோசனையா கொடுக்க அமைச்சர்களும் தலைவர்களும் கடமை இல்லை, கடன் பட்டிருக்காங்க. அத கேட்கும் அந்த அரசுக்கு அது பிடிக்குதோ இல்லையோ, காதுக்கு இனிமையான பொருட்களை மட்டும் சொல்லக்கூடாது. ஆனா எது உண்மையோ எது தேவையோ அதை மட்டுமே தான் ஆலோசனையா கொடுக்கணும் என வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? நல்ல ஆலோசனை பாதி நேரம் கசக்கும் தான். உண்மைய பல நேரங்கள்ல கேட்க யாருக்கும் பிடிக்காது. ஆனா அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நம்முடைய நலனை கருதி அவங்க உண்மையை மட்டுமே தான் ஆலோசனையா கொடுக்க முடியும். எது நடைமுறைக்கு தேவையோ அதை மட்டும்தான் ஆலோசனையா கொடுக்க முடியும். காதுக்கு இனிமையா இருக்கும், அதனால அதை கேட்டா தன்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கும், அரசுக்கு அதாவது மக்களுக்கும் தலைவருக்கும் பிடித்திருக்கும் என இனிமையான பொருட்கள், பொய்யான பொருட்களை சொல்லக்கூடாது. ஏன்னா அது அமைச்சருக்கும் சரி தலைவருக்கும் சரி அழகும் இல்லை, மரியாதையும் இல்லை. உண்மையை சொல்ல கடன் பட்டிருக்கிற இவங்க நம்ம எல்லோர்கிட்டையும் என்றுமே உண்மையான ஆலோசனை தான் கொடுக்கணும் என்பது நம்முடைய அவா, அவர்களுடைய அவாவும் கூட. Before we look at what the meaning of this Kural is, we also have to remember one thing very clearly. When VaLLuvar wrote this Kural, he was talking about the kind of advice ministers should give their kings. However, today that obviously has changed with time. But the Kural is ever relevant, and therefore, in today's time, the term king is going to specify. Well, that is interesting because we live in a democracy and the government is formed by our elected representatives who rule on behalf of us. So a minister or a leader should be giving counsel to us, the people, their party leaders, and also the leaders of the country. Now, since we've got that clear, let's look at what the meaning of the Kural is. A good minister, a good leader has not just a duty, but is actually indebted to provide counsel which is always true and relevant, not necessarily pleasant, even if the rulers that are listening to the advice do not like it, may not heed it, but the minister or the leader is bound by duty, is indebted to provide such advice. This is true. Truth is mostly bitter. Who likes to hear advice which is not pleasing? We all hate it even when our friends do that. We only want to hear things that are pleasing to us. But a minister or a leader cannot do that because they are bound by honor, they're bound by debt to us, to the rulers, to provide good, honest, true counsel. And that's what VaLLuvar says. And not just VaLLuvar, of course, world over. So many people have felt the same thing and they have shared their thoughts, which I'm bringing to you as VaLLuvar's Global Echoes. The first echo I've chosen for today is by Solon, the 7th and 6th century BCE ancient Greek philosopher and a lawmaker. He has said, "Do not counsel what is most pleasant, but
what is best. இதை சொன்னவர் 7வது மற்றும் 6வது BCE சேர்ந்த பண்டைய கிரேக்கிய தத்துவ மேதை மற்றும் சட்ட அமைப்பாளர் சோலன். அடுத்த எதிரொலி நமக்கு கொடுத்திருப்பவர் 12வது மற்றும் 13வது நூற்றாண்டு ஈரானை சேர்ந்த நெசவாளர், கவிஞர், தத்துவ மேதை, ஆசிரியர், பிரபலமாக காசி ஷம்ஸ் என அழைக்கப்பட்ட ஷம்ஸ் அல்தின் முகமது அல்லது ஷம்ஸ் தப்ரீசி. இவர் சொல்லியிருப்பது, guide others onto the right path and be hated rather than letting them walk on and be loved. This was said by the 12th and 13th century Iranian weaver, poet, philosopher and teacher whom we popularly know as Kazi Shams, also known as Shams al-Din Muhammad or Shams Tabrizi. Today's concluding echo is by Thomas Fuller, the 17th century English churchman, historian and author. He has said, "Always tell the truth. Where it is not loved, it is respected and feared." இதை சொன்னவர் 17வது நூற்றாண்டு இங்கிலாந்தை சேர்ந்த தாமஸ் புல்லர். இவர் ஒரு மதகுரு, வரலாற்றாளர் மற்றும் எழுத்தாளர். இந்த குரலோடு இதன் எதிரொலிகளோடு இன்றைய அப்லோட் நிறைவுக்கு வருது. ஆனா விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை உங்களுக்கு பிடித்திருக்கும், ஏன்னா அது உண்மை மற்றும் செல்லமானதும் கூட. அது என்ன, வள்ளுவரை வைரலாக்கும் நம்முடைய கடமையையும் உடைமையையும் மறக்காம நீங்க செய்யணும் என்பதுதான். அதனால இந்த அப்லோட #ViralValluvar என்னும் டேகுடன் பகிர்ந்துக்கோங்க. மேலும் குரல்கள் மற்றும் வள்ளுவரின் உலக எதிரொலியை கேட்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமுத்துங்க. With this Kural and its echoes, today's upload comes to a close. But I'm leaving you with a piece of advice which you will like, because this advice is something dear to all of us, which is to remember to do our duty and our right of making Valluvar viral. So share this upload with the #ViralValluvar. And for more Kurals and Valluvar's global echoes, of course, subscribe to the channel and hit the bell icon for notifications if you'd like. I will see you all the next time. அதுவரை வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மமதி. வணக்கம்.